கடந்த ஜூன் 8ஆம் தேதி காணாமல் போன டோர்னியர் விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 8ஆம் தேதி காணாமல் போன டோர்னியர் விமானத்தை தேடும் பணி தீவிரமாக நடந்து வந்தது. இந்திய கடலோர காவல்படையின் டோர்னியர் ரோந்து விமானம் ஆழ்கடல் பகுதியில் சேற்றில் சிக்கியிருக்க வாய்ப்புள்ளதாக இந்திய கடலோர காவல்படை கிழக்கு பிராந்திய தளபதி SP சர்மா தெரிவித்தார். சென்னையிலிருந்து கடந்த 8ஆம் தேதி புறப்பட்டுச் சென்ற இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான டோர்னியர் விமானம் மாயமானது. 3 கப்பல்களும் இந்திய கப்பல் படையின் கப்பல்கள் மற்றும் விமானங்களும் ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒலிம்பிக் கேன்யான் கப்பல் மற்றும் நவீன தொலைத்தொடர்பு வசதிகள் கொண்ட சாகர் நிதி ஆகியன தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது. ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளிடம் தேடுதல் வேட்டை குறித்து கலந்தாலோசனை செய்யப்பட்டது. இது தவிர 12 ஏஜென்சிகளின் உதவியும் பெறப்பட்டது. இந்நிலையில் வெள்ளியன்று இந்த விமானத்தின் கருப்பு பெட்டி மற்றும் விமான பாகங்கள் வங்கக்கடலின் 950 அடி ஆழத்தில் கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது.